இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதம் அதிசயம் என்ன? வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரமே இஸ்ரவேல் தேசத்தில் இந்த காரியம் நிறைவேறுவதற்கு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அநேக நூற்றாண்டுகளாக ஜனங்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஏன், மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வைத்து அநேக சயின்டிஸ்ட் கூட சொன்ன காரியம் இது நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இந்த காலகட்டத்தில் அந்த அதிசயம், அந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஜனங்களும், எல்லா சயின்டிஸ்டும் இது நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லையே என்று சொன்னவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக வேதம் எவ்வளவு உண்மையுள்ளது, அது மாத்திரமல்ல இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதை இந்த ஒரு காரியம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஜெகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள் அன்றைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த அதிகாரம் சொல்லுகிறது. அதில் விசேஷமாக இந்த வீடியோவில் பார்க்கிற அந்த குறிப்பிட்ட அதிசயத்தை குறித்து 8வது வசனத்தில் அவர் எழுதுகிறார். அந்நாளிலே, எந்த நாளிலே? கர்த்தருடைய வருகை இருக்கிற அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இருக்கும். எருசலேமிலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு கிழக்கு சமுத்திரத்திற்கு வந்து சேரும் என்று சொல்லி இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசுவின் நாள் அன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அப்போ இங்கே கிழக்கு சமுத்திரம் என்றால் பிப்ளிக்கல் லாங்குவேஜில் த ஈஸ்டர்ன் சி அப்படின்னா தட் டினோட்ஸ் த டெட் சி, சவக்கடலை குறிக்கிற வேற ஒரு வார்த்தை தான் இந்த கிழக்கு சமுத்திரம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடைசி நாட்களில், இயேசுவின் வருகை நாட்களில் இந்த சவக்கடல் ஜீவ தண்ணீரால் நிரம்பி வழியும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சவக்கடல் இல்லைன்னா டெட் சி என்கிற பெயர் எப்படி வந்தது என்று நீங்க முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டெட் சி, இந்த சவக்கடலில் இருக்கிற இந்த தண்ணீருடைய உப்பு கண்டென்ட், அதாவது உப்பு அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா மற்ற சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை காட்டிலும் 10 மடங்கு உப்பு அதில் மிக அதிகமாக இருக்கிறது. இதன் நிமித்தமாய் அந்த சவக்கடலில் எந்த ஜீவ ராசிகளும் வாழ தகுதி அற்ற ஒரு நதியாக இல்லைனா ஒரு கடலாக அது இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இது சவக்கடலா இல்லைனா வேற ஏதாவது ஒரு ஏரி மாதிரியான ஒரு காரியமா என்று சொல்லி. இஸ்ரவேல் தேசத்தில் 2 கடல் சொல்லப்படுகிறது. ஒன்று கலிலேயா கடல், இன்னொன்று இந்த சவக்கடல். இது ரெண்டுமே கடல் அல்ல. மேப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே நிலப்பரப்புக்கு நடுவில் இருக்கிறது. அப்புறம் ஏன் கடல் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள்? அந்த காலத்தில் கடலை போல அவ்வளோ பெரிய ஒரு ஏரியா இருந்ததுனால இந்த 2 காரியத்திற்கும் அவர்கள் கலிலேயா கடல், அடுத்தது சவக்கடல் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த சவக்கடலுக்கு ஏன் சவம், டெட் என்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், உப்புத்தன்மை அவ்வளவு அதிகமாக இருக்கு. இதுல மீன்களோ மச்சங்களோ, அடுத்தது அக்வாட்டிக் பிளான்ஸ், நீருக்கடியில் அதாவது தண்ணி கடியில் வளருகிற இந்த செடிகள் எல்லாரும் வளருவதற்கு வாய்ப்பே இல்லாத அவ்வளவு உப்புத்தன்மை கொண்ட ஒரு நதி இல்லைனா ஒரு கடல் அப்படிங்கிறது தான் இந்த சவக்கடல். ஸோ அப்படிப்பட்ட உயிர் வாழ தகுதியற்ற ஒரு காரியமாக இருக்கிறதுனால ஜனங்களால் இதற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது என்றால் சவக்கடல், இங்கிலீஷில் டெட் சி, மரித்து போன கடல் என்று சொல்லி அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வசனம் இந்த சவக்கடலை குறித்து என்ன சொல்லுகிறது? இன்னும் சொல்லணும்னா தீர்க்க தரிசனமாய் என்ன சொல்லுகிறது? இதை குறித்து எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதி ஓரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் யூதாவையும் பெஞ்சமின் ஜனங்களையும் சிறைப்பிடித்து இஸ்ரவேலின் தேவாலயத்தை முற்றிலுமாய் எடுத்து சிறைப்பிடித்து அவன் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறான். இப்ப பாபிலோன் தேசத்தில் ஜனங்களோடு ஜனங்களாக சிறையில் இருக்கிற இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்றி அவனை இஸ்ரவேல் தேசத்தில் அவனுக்கு ஒரு சில தரிசனங்களை காண்பிக்கிறார். அப்பொழுதுதான் இந்த சவக்கடலை குறித்ததான ஒரு தரிசனத்தை அவர் அப்படியே தத்துருவமாக பார்க்கிறார். அதைத்தான் நாம் எசேக்கியேல் 47வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அவர் என்னை நோக்கி,
மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடந்து கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகிற அந்த கடல் இந்த சவக்கடலை குறிக்கிறது. ஸோ இந்த சவக்கடலின் அந்த நதி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக விருட்சங்கள் இருந்தது என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக தரிசனத்தில் பார்த்த காரியத்தை எசேக்கியேல் நமக்கு மிக தெளிவாக எழுதுகிறார். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரம், செடி, கொடிகள், விருட்சங்கள் வளருவதற்கு வாய்ப்பே இல்லை, அதற்கு தகுதியான ஒரு இடமும் கிடையாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த டெட் சி சவக்கடலில் மாத்திரம் உப்பு சத்து அதிகமாக இல்லை, அதை சுற்றிலும் இருக்கிற நிலப்பரப்பிலும் பார்த்தீங்கன்னா உப்பு கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரும், இந்த சவக்கடலில் எப்படி இவ்வளவு உப்பு ஜாஸ்தி ஆச்சு? அடுத்தது அதை சுற்றி இருக்கிற நிலப்பரப்பிலும் எப்படி இவ்வளவு அதிகமான உப்பு வந்தது என்று சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள், அதாவது பைபிள் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுகிற காரியம், ஒரிஜினல் சோதோம் கொமோரா இருந்த இடம் இந்த சவக்கடல் பக்கத்தில். ஒரு காலத்தில் இந்த சவக்கடல் ரொம்ப நல்ல தண்ணீரை கொண்ட நல்ல நதியா இல்லைன்னா தண்ணீராய் இருந்தது. அப்பொழுது இதன் நிமித்தம் அதை சுற்றி இருந்த பட்டணங்கள் எல்லாம் செழிப்பாய் இருந்தது. அந்த செழிப்பை பார்த்து தான் லோத்தும் அவன் குடும்பமும் இந்த சோதோம் கொமோராக்கு போனார்கள். ஆனால் கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகமும் அக்னியையும் இறக்கும் பொழுது அதில் இருக்கிற சல்ஃபர், மற்ற அந்த கெமிக்கல்ஸ், சால்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முழு நிலப்பரப்பையும் எரித்து சாம்பலாக்கி இந்த நல்ல நதியாக இருந்த இந்த கடலையும் சவக்கடலாக, அதில் உப்புத்தன்மை ஜாஸ்தியாகிற அளவிற்கு உப்பெல்லாம் வந்து அதில் படிந்து, ஸோ இப்பொழுது நல்லா இருந்த நதி இல்லைன்னா நல்லா இருந்த அந்த ஏரி என்னவாக மாறிவிட்டதுன்னா உப்பு கடலாக, அதை சுற்றிலும் இருக்கிற நிலப்பரப்பும் உப்பாக மாறிவிட்டது. ஸோ இப்படிப்பட்ட உப்பாக இருக்கிற இந்த நிலப்பரப்பில் எந்த ஒரு விருட்சமும் வளருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எசேக்கியேல் தரிசனத்தில் என்ன பார்க்கிறார்? இந்த நதியோரமாக இருக்கிற இக்கரையிலும் அக்கரையிலையும் நல்ல விருட்சங்களை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இந்த டெட் சி சவக்கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க, எவ்வளவு விருட்சங்களும் எவ்வளவு நல்ல அத்தி பழங்களை தருகிற நல்ல மரங்கள் வளர்ந்திருக்கிறது. 9வது வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் நாம் வாசிக்கிறோம், சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இதைத்தான் அநேக சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தண்ணீரில் மச்சங்கள், அதாவது மீனெல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பில்லை அப்படின்னா, இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா இந்த சவக்கடலில் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே முங்கணும் என்று சொல்லி நீங்கள் அதில் போய் குதிச்சிங்கன்னா நம்முடைய சரீரம் மற்ற தண்ணீரில் உள்ளே போய் மூழ்கும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மால் மூழ்க முடியாது. நம்ம அந்த தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்து விடுவோம். அப்போ ஒரு மனுஷனுடைய சரீரம் இந்த சவக்கடலில் உள்ள மூழ்காது அப்படின்னா எப்படி மீன்கள், மச்சங்கள் எல்லாம் அதுக்குள்ள போய் நீந்தி அதில் பழுகி பெருகும்? வசனம் சும்மா எழுதியிருக்காங்க, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று சயின்டிஸ்ட் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அதே சவக்கடலுக்குள்ள இந்த வீடியோவில் பாருங்க, சின்ன சின்ன மீன்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. மீன்கள் மாத்திரமல்ல, ஜீவ ராசிகள் இல்லை ஜீவ பிராணிகள் என்று வசனம் சொல்லுகிறதே, அதன்படி அக்வாட்டிக் பிளான்ஸ், தண்ணீருக்கு அடியில் வளருகிற அநேக செடிகள் இப்பொழுது இந்த சவக்கடலில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அநேக சயின்டிஸ்டும் ஆச்சரியப்படத்தக்கதாய் இந்த ஒரு அற்புதம், அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு காலத்தில் த டெட் சி, சவக்கடல் என்று சொல்லப்பட்ட இந்த கடலில் இன்றைக்கு ஜீவ ராசிகள், ஜீவ பிராணிகள், வசனம் சொல்லுகிற பிரகாரமே மச்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி வந்துச்சு? யார் கொண்டு வந்து விட்டா? எங்கிருந்து வந்துச்சு? யாருக்கும் தெரியாது. ஆனால் அற்புதமாய், அதிசயமாய் வேதம் எழுதப்பட்ட பிரகாரமே இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப இதை எதை காண்பிக்கிறது? ஜெகரியாவின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிற பிரகாரம் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் அன்றைக்கு நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உப்பு தண்ணீராய் இருக்கிற இந்த சவக்கடல் நல்ல தண்ணீராக மாறி ஜீவராசிகள் இதில் பழுகி பெருகும் என்று வசனம் சொல்லுகிறது. அதோடைய ஆரம்பம் ஏற்கனவே நடந்து ஆயிற்று, ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், சபையாகிய நீங்களும் நானும் இயேசுவின் நாளுக்கென்று, கர்த்தருடைய நாளுக்கென்று ஆயத்தமாக வேண்டிய ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பது
என்பதை இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இந்த சவக்கடலில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனமும் இதோடைய நிறைவேறுதலும் நம்முடைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறதற்கான காரணம் இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் இருக்கிறது. இப்பொழுதும் இன்னும் உலகத்தை விட முடியல, பாவத்தை விட முடியல, பண ஆசையை விட முடியல, இச்சையை விட முடியல, விபச்சாரத்தை விட முடியல, கர்த்தருக்கு பிரியமில்லை என்று தெரிந்தும் துணிகரமான பாவத்தை விட முடியல என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு சில காரியத்தில் சிக்குண்டவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும் நமக்கு பின் பாயிண்டாக காண்பிக்கிறது. கர்த்தருடைய வருகை காயத்தமாவோம், பாவத்தை விடுவோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவட்டும் என்கிற வசனத்தின் பிரகாரம் இன்னமும் பரிசுத்தமாவோம், கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாவோம். இந்த காணொளி, இந்த வீடியோ நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய தேவன் சீக்கிரம் வந்து அவருடைய ராஜ்யத்திற்குள்ள நம்மை கொண்டு போவாராக. மாரநாதா. அல்லேலூயா.